விழித்துளியின் வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு கல்லுல 5 மாங்காய். என்னடா ஒரு கல்லுல 5 மாங்காயா? ஆமா, இது தெரியாம தான் இன்னைக்கு நம்ம பலரும் வாய்ப்புகளை தவற விட்டு இளைஞர்கள் இருக்கிறாங்க. இந்த சூட்சுமம் மட்டும் தெரிஞ்சிருச்சு வச்சுங்களேன், ஈஸி தான். 5 தேர்வுக்கு உங்களால் தயாராக முடியும். ஓவரா பீடிக்க போடுறேன்னா சரி. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த விழித்துளி இந்த சேனல் மூலமாக, இந்த விழித்துளி IAS அகாடமி இது மூலமாக என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த 5 ஒரு கல்லை போட்டு 5 மாங்காய் எடுக்கிற விடயம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த விடயத்தை நம்ம ஒவ்வொன்றாக அதை களைய இருக்கிறோம். அப்ப எப்படியாக படித்தால், அதாவது டிஆர்பி தேர்வு, அந்த டிஆர்பி தேர்வு ஒரு 5 தேர்வை தான் நான் அதை பத்தி தான் இப்ப சொல்றேன். ஆனா மற்ற தேர்வுகள்லாம் இருக்குது, டிஆர்பியில் இருக்க பல தேர்வுகள் இருக்கு. அதற்கு வெவ்வேறு விடயமா அதற்கான தகவலை நம்ம பார்ப்போம். இப்ப இந்த 5 தேர்வுக்கு தான் நம்ம சொல்றோம். இதற்கான மெட்டீரியல் அது கூடிய விரைவில் நம்ம வெளியிட தயாரா இருக்கிறோம். ஸோ எல்லாம் ப்ராசஸும் முடிந்து அது தயாரான உடனே உங்களுக்கு இந்த விழித்துளி இந்த சேனல் மூலமாகவும் சரி, நமக்குள் நாம்ங்கிற சேனல் மூலமாகவும் சரி உங்களுக்கு அந்த தகவலை கொடுத்துருவோம். இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன? இப்ப தேர்வுலாம் பிஜிடிஆர்பி தேர்வு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் தேர்வு, டிஎன் செட்டு தேர்வுலாம் எழுதிட்டீங்க இல்லையா? எப்படி இருந்துச்சு கொஸ்டின்? இன்னொன்று யூஜி நெட் எக்ஸாம், ஜேஆர்எஃப் எக்ஸாம் அதுவும் எழுதிருப்பீங்க. எப்படி இருந்துச்சு? இந்த 4 எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்ப உங்களுக்கு நான் எதை சொல்ல வரேன்னு புரியுது இல்லையா? இப்ப 4 இந்த 5வது என்னங்கிறத நான் சொல்றேன். அப்ப இந்த 4 மாங்காய், ஒன்று பிஜி அசிஸ்டன்ட், அனதர் ஒன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ், தேர்ட் ஒன் டிஎன் செட்டு, ஃபோர்த் ஒன் யூஜிசி நெட் ஜேஆர்எஃப். ஸோ இந்த 4 தேர்வு. சரி, 5வதா தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் CMRF எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு முறை நடத்திட்டாங்க. ஸோ இந்த 5 மாங்காய் இது ஒரு கல்லுல எப்படி விழும்? சரி, அது எப்படி விழுங்க நம்ம பார்ப்போம். இப்ப இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நல்லா பாருங்க. ஸோ நான் மற்ற தேர்வுகளை பத்தி நான் சொல்லலை, இந்த தேர்வுகளை பற்றி தான், நான் பிஜி முடித்தவர்களுக்காகத்தான் இந்த பதிவு நான் பதிவு பண்றேன். ரைட்டுங்களா? இப்போ பிஜி முடித்தவர்களுக்கு எப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. இப்ப இந்த CMRF தேர்வு பாத்தீங்கன்னா ஒரு முறை நடத்தினாங்க. கண்டிப்பா 2026ல இந்த ஆண்டு நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 2027லயாவது இது நடத்துவாங்க. இது எதற்கானதுன்னா, PhD படிக்கணுங்கிறது பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். ஆனா PhD படிப்பதற்கு நமக்கான பொருளாதார ரீதியான பிரச்சனை, ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அந்த வேலையை விட்டுட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது, வருமானம் போயிடும். ஸோ இதனால மேலே நம்ம ஒரு PhD படிப்போம், ஒரு முனைவர் ஆகும் அப்படின்னு நினைச்சா அந்த கனவு காணல் நீராகவே போகக்கூடியது இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் CMRFங்கிற இந்த எக்ஸாம் மூலமாக வருமானத்தோடு கூடிய படிப்பதற்கு, PhD படிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதாவது இது PhD படிப்பதற்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான். சரி, இதுல CMRFல இது நடக்குது இல்லையா? அதே பார்த்தீங்கன்னா யூஜிசி நடத்தக்கூடிய நெட் எக்ஸாம், PhD. ஸோ இந்த ரெண்டும் கம்பேர் பண்ணி வரக்கூடியதுல அந்த நெட் எக்ஸாமுக்கு நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா, ஸோ PhD நீங்க கவர்மெண்ட் காலேஜ்லயே ஸோ வருமானத்தோட நீங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா என்ன, அதுக்கப்புறம் உங்களோட கைடு அவங்க செலவு பண்றதுங்கிறது அது தனி. ஆனா பொதுவா நீங்க கவர்மெண்ட் காலேஜ்லயே படிக்கலாம் அப்படிங்கிறது தான். ரைட்டுங்களா? அதுல தமிழ்நாடு அரசு இந்த CMRFங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நெட் எக்ஸாம் அண்ட் JRF இது எல்லாமே காமனா வரக்கூடியது. ஸோ அதுல நீங்க எதை நீங்க படிக்க விரும்புறீங்களோ அதை நீங்க படிக்கலாம். அப்ப அந்த யூஜிசி எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா, ஸோ இந்தியா முழுமைக்குமான அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிருந்தீங்க. ஸோ அப்ப நீங்க அடுத்து என்ன நினைப்பீங்க? PhD பண்ணணும் தான் நினைப்பீங்க. ஸோ அதற்கும் அது எலிஜிபிளா மாறி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய டிஎன் செட், இது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் யூஜிசி வாய்ப்பு கொடுத்துறாங்க. அந்த யூனிவர்சிட்டி நடத்துவாங்க. இப்போ டிஆர்பி அந்த தேர்வு எடுத்து நடத்துறதுக்கு அனுமதி வாங்கிட்டாங்க. ஸோ அதாவது எப்படி யூஜிசி இந்தியா முழுமைக்கும் ஒரு மெயின் எஜுகேஷன் இதுக்கு முக்கியமோ, அதே போல டிஆர்பிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு விடயமா அந்த டிஎன் செட்டையும் தமிழ்நாடு அரசே டிஆர்பியை நடத்துவதற்கான அனுமதி இருக்குது. அது ஒரு தடவை வச்சுட்டாங்க.
இப்ப இந்த டிஎன் செட் இதுல நீங்க தேர்ச்சி பெற்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எலிஜிபிள் ஆயிடுறீங்க. அப்ப தமிழ்நாடுல நீங்க ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அதே நேரத்துல இப்ப பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இங்க எழுத வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த டிஎன் செட்ல நீங்க தேர்ச்சி பெற்றாலே நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு கிடையாது. டைரக்டா பிஹெச்டி ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு இல்லையா? அப்ப பாருங்க, ஒரு சிஎம்ஆர்எஃப் பிஹெச்டிக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்து டிஎன் செட்டு அதுவும் பிஹெச்டிக்கான வாய்ப்பாகவும், அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கான வாய்ப்பாகவும், கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான வாய்ப்பாகவும் அது உருவாக்கி கொடுக்குது. அடுத்து யூஜிசி நெட்டு அது இந்தியா முழுமைக்குமான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்காகவும் பிஹெச்டிக்கான வாய்ப்பாகவும் இன்னும் அதுல வந்துட்டு இன்னும் அதிகப்படியான நமக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாமா டிஎன் யூஜிசி நடத்தக்கூடிய டிஎன் செட் இருக்குது. அடுத்து சிஎம்ஆர்எஃப் இது வந்துட்டு கிராமப்புற மாணவர்கள், ஏழ்மை நிலை மாணவர்கள் வந்துட்டு அவர்கள் ஒரு பிஹெச்டி சூழலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எலிஜிபிள் டெஸ்டா இதுவும் இருக்குது. இந்த 4 மாங்காயும் உயர்கல்வித்துறை சார்ந்த ஒரு விடயமா இது இருக்குது. 5வது பார்த்தீங்கன்னா பிஜி அசிஸ்டன்ட், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ். ஸோ இது பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தது. இதற்கு என்ன தொடர்பு? ஏன்னா போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நீங்க எலிஜிபிள் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த 4 தேர்வையும் எழுதுவதற்கு எலிஜிபிள் உள்ளவங்க. அப்ப போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நீங்க பிஎட் மட்டும் தான் வச்சிருப்பீங்க. ஆனா நீங்க கல்லூரி லெவலுக்கும் நீங்க போகலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த பிஜிடிஆர்பிக்கு தயாராகக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா? பிஎட் இல்லாதவர்களுக்கும் அந்த வாய்ப்பு அமையுது. பிஎட் முடிச்சிருந்தால் நீங்க 2 வாய்ப்பு ஏற்படுத்திக்கலாம். பள்ளி கல்வித்துறைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம், உயர்கல்வித்துறைக்கு நீங்க வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். அப்ப இந்த 5ம் ஒன்றோடு தொடர்புல வந்துருச்சா? அப்ப 5 மாங்காய் என்னங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்ப இதுக்கு அந்த கல் என்ன கல்? நல்லா பாருங்க. இப்ப கொஸ்டின்ஸ் நீங்க தேர்வுலாம் எழுதிட்டீங்க. பிஜி அசிஸ்டன்ட் எழுதிருக்கீங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், டிஎன் டெட், இப்ப நெட் எக்ஸாமும் எழுதிருக்கீங்க. ரைட்டுங்களா? நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு? எப்படி யூஜிசி தேர்வு எப்படியோ அதை பேஸ் பண்ணிய ஒரு தேர்வாகவே இந்த தேர்வுகளும் அமைஞ்சிருந்துச்சா இல்லையா? டைரக்ட் கொஸ்டின்ஸுங்கிறது ஒரு 20% வேணா இருக்கும். ரைட்டுங்களா? ஆனா மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா கூற்றுகள் ஃபர்ஸ்ட் செகண்டு, அடுத்து வலியுறுத்தல், ஸோ இதற்கு இது வந்து சரியானதா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விதத்தை கேட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு போனோம்னா அது இல்லை. அதோட ஆப்ஷனா இன்னொன்னு கொடுத்து இதற்கு இது சரியா, இது இதோட தவறா, இது ரெண்டும் சரி, இதற்கு இது விளக்கம் சரியானது, இது விளக்கம் தவறானது, இப்படியான கொஸ்டின்ஸ் தான் மேக்சிமம் கவர் ஆயிருந்துச்சு. பாத்தீங்க இல்லையா? அப்ப அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும்னா எவ்வளவு மெனக்கட வேண்டி இருக்குது. நம்ம கொஸ்டின்ஸை பார்த்தோன்னே 2மே சரிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே போட தோணும். ஏ ஆப்ஷன் ஏ அப்படின்ட்டு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கு நீங்க தேர்வு எழுதிருப்ப பார்த்துருப்பீங்க. எல்லாமே சரி அப்படிங்கிறது ஏங்கிறது இருக்காது. அதுலயும் மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? பிலேயும் இருக்கும், சிலேயும் இருக்கும், அப்பெல்லாம் மாத்தி கொடுத்துருந்தாங்க. ஆனா நெட் எக்ஸாமுக்கோ பிஜிடிஆர்பிக்கோ எழுதுக்கும் போது அதுல வந்துட்டு ஏ சரிங்கிறது ஏல தான் இருக்கும். ஸோ அப்படிதான் இருந்துச்சு. இப்படியாக கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். அப்ப மேட்சிங்கிற போது பாத்தீங்கன்னா இதுக்கு இது சரியா அப்படிங்கிறத அதை கொடுத்து அதுல எது எல்லாமே அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தக்கூடியது. இப்படி கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. இன்னொரு விடயம் பாத்தீங்களா, டிஎன் செட்டுக்கு இருந்திருக்கு, யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு இருந்திருக்கும், பிஜி அசிஸ்டன்ட்டுக்கு இருந்துச்சு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஷனுக்குமே இருந்துச்சு, ஜேஆர்எஃப் எக்ஸாமுக்கும் கூட அப்படியாக அமைந்த ஒரு விடயம் தான். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாராகிராஃப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பாராகிராஃப்ல இருந்து, ஏன்னா நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல எப்படியான அந்த சப்ஜெக்ட்ல வந்து நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு அசியூம் பண்ணக்கூடிய ஒரு விடயமா ஒரு பாராகிராஃபை பொதுவாக கொடுத்து நம்ம அதை உள்வாங்கி அதுல வந்துட்டு ஒரு 3-4 கொஸ்டின் வர மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின்ஸுக்கும் அடுத்தடுத்து இருக்கும். நம்ம அதை வந்துட்டு அந்த பாராகிராஃபை உள்வாங்கி நம்ம காமனா நம்ம ஒரு ஏதோ ஒரு சிலபஸை படிச்சோம், அதுல இருந்து நம்ம எடுத்து எழுதணும், இல்ல அந்த ஏதோ ஒரு மெட்டீரியல் இருந்துச்சு, அது இவங்க ஒரு பாராகிராஃபா கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள ஒரு கொஸ்டினை மேக் பண்ணியிருப்பாங்க. அதை வந்துட்டு நீங்க வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் கொடுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன் செட்ல வந்துட்டு ஒரு பாராகிராஃப் அதே மாதிரி கொடுத்து அதுல வந்துட்டு ஒரு 6-7 கொஸ்டின்ஸ் வந்துட்டு அந்த பாராகிராஃபை வச்சு வர்ற மாதிரி அதுல கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பில வந்துட்டு ஒரு 3-4 கொஸ்டின் வர்ற மாதிரி ஒரு பாராகிராஃபை கொடுத்துருந்தாங்க. இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கும் அதே மாதிரி ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்துட்டு அப்படி ஒரு பாராகிராஃபா கொடுத்து அதை அட்டன் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒவ்வொரு பாராகிராஃப்ல இப்படியாக கொஸ்டின்ஸ் மேக் பண்ணியிருந்தாங்க. இதுல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா
3 விதமான பாராகிராஃபா இருக்கும். ஒரு இடத்துல ஒரு பாராகிராஃப் இருக்கும். அது தொடர்ந்து அது சார்ந்து ஒரு 4 கொஸ்டின் இருக்கும். அடுத்து இன்னொரு இடத்துல இன்னொரு பாராகிராஃப் ஒரு மெத்தட் கொடுத்திருப்பாங்க. அது சார்ந்து ஒரு 3, 4 கொஸ்டின். அடுத்து ஒரு பாராகிராஃப். இப்படி 3 அப்ப பார்த்தீங்கன்னா 10ல இருந்து 12 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இப்படி நான் அந்த அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பாராகிராஃப் இதுல இருந்து அதை உள்வாங்கி அதற்கு தகுந்த மாதிரி அந்த ஆன்சருக்கு விடை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்ப அது டிஎன் செட்டில் வந்துட்டு ஒரே இதுல வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா இங்க வந்துட்டு வெவ்வேறு இதா கொடுத்திருந்தாங்க. அப்ப எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடையதா இருக்குதா? அப்ப இந்த 5 எக்ஸாமு அதாவது சிஎம்ஆர்எஃப்பையும் சேர்த்து நான் சொல்றேன். இந்த 5க்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் நெட் எக்ஸாமுக்கான சிலபஸ் எடுத்துருங்க. அதை டவுன்லோட் பண்ணிருங்க. அந்த நெட் எக்ஸாம் சிலபஸை வந்துட்டு நீங்க தரவு பண்ணுங்க. அதை முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து பிஜிடிஆர்பி சிலபஸ். இடையில வந்து சிஎம்ஆர்எஃப், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ், டிஎன் செட் இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் தரவு பண்ணக்கூடியது யூஜிசி நெட் எக்ஸாம் சிலபஸ். அந்த முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து பிஜிடிஆர்பி சிலபஸுக்கு வந்துடலாம். இந்த ரெண்டும் உங்களுக்கு தரவாயிருச்சுன்னா இந்த கொஸ்டின் ஒரே கொஸ்டின் தான், எல்லாத்தையுமே ஒரே யூனிட் தான். டிஎன் செட்டுக்கு வேற எதுவும் மாற போறது இல்லை. அது நெட் எக்ஸாமுக்கு உள்ளதே தான். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கும் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. அதே மாதிரி சிஎம்ஆர்எஃப்க்கும் எந்த ஒரு மாற்றமும் பெருசா இல்லை. அப்ப எல்லாமே ஒன்றோடு ஒன்று அங்கங்கே தொடர்புல இருக்கு. அதனால தான் இதை ஒரு கல்லா நான் சொன்னேன். அப்ப சிலபஸ்ங்கிறது வெவ்வேறு இடத்துல இருக்கலாம், சில பாயிண்ட் மாறி இருக்கலாம். ஆனா ஸ்டாண்டர்டு அப்படிங்கிற போது யூஜிசி நெட்டுக்கான அந்த ஸ்டாண்டர்டு சிலபஸை ஃபர்ஸ்ட் தரவு பண்ணணும். இந்த 5 எக்ஸாமுக்கும் தயாராகக்கூடிய உறவுகள் 5க்குமான சிலபஸை நீங்க டவுன்லோடு பண்ணி அதை தரம் பெறீங்க. ஸோ அப்ப இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா ஆதர், ஸ்டாண்டர்டு ஆதர் அது யார் அப்படிங்கிறத ஒரு 2 பேர் 3 பேராவது யாருங்கிறத பாருங்க. ஒரு யூனிட்டுக்கு யார் அப்படிங்கிறத பார்த்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆதார்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் தேடுங்க. ஒரு வருடம் உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க அதுல தேடும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களால வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா இப்ப நம்மளுமே வந்துட்டு நம்ம மெட்டீரியல் தரப்போறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த தேடுதல்ல ஒவ்வொரு யூனிட்லயும் எந்த ஆதாரோடைய ரெஃபரன்ஸ் எடுத்தோம்ங்கிறதே நான் கொடுத்துருவேன். ரைட்டுங்களா? ஸோ நீங்க அதையும் கூட நீங்க பார்த்துக்கலாம். ஆனா நீங்க இப்பவே நீங்க தயாராக வேண்டிய ஒரு விடயம் உங்களுக்கு கையில இருக்குது அப்படிங்கிறதுதான். சரி, சிலபஸுக்கு எங்க போறது? யூஜிசி நெட்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்க அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி எடுத்துடலாம். அதே போல டிஆர்பி வெப்சைட்ல போனீங்கன்னா சிஎம்ஆர்எஃப் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் இருக்குது, பிஜிடிஆர்பி சிலபஸ், அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சிலபஸ், இதெல்லாம் இருக்குது. டிஎன் செட்டுங்கிறது பிரச்சனையே இல்லை. அது நெட்டுக்கான சிலபஸ் அப்படியே காமன், இதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த சிலபஸ்களை நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு இதுக்கு என்ன சிலபஸ் நீங்க முளப்புறீங்க. அது தெரியாம நம்ம வந்துட்டு கண்மூடித்தனமா நம்ம தேர்வு எழுத போறோம். சிலபஸை முதல்ல மைண்ட்ல ஏத்துங்க. நீங்க சொல்லலாம், சார் யூஜி நெட் எக்ஸாமுக்கு உள்ள சிலபஸ் வந்துட்டு பிஜிடிஆர்பிக்கெல்லாம் இல்லை சார், ஏன் சார் நீங்க அதையும் இதையும் போட்டு குழப்புறீங்க அப்படின்ட்டு. குழப்பெல்லாம் இல்லைங்க. நீங்க கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அதெல்லாம் வந்துட்டு இணையும். இன்னொன்று என்னன்னா, நம்ம ஒரு தேர்வுக்கு நம்ம படிக்கும்போது 5 தேர்வுக்கு தயாராகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வாய்ப்பை வந்துட்டு இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறத இந்தியா முழுமைக்கான காலேஜ் லெவலையா, இந்தியா முழுமைக்கான ஸ்கூல் லெவல்லையா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்க காலேஜ் லெவலையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல் லெவலையா, இல்ல நம்ம பிஹெச்டி ஸ்காலரா நம்ம ஆகணுமா? ஸோ இப்படியான இந்த ஒரே ஐடியா தான். இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான தகவலை வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஸோ மெட்டீரியல், ஸோ அதற்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது சம் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் அதை மெட்டீரியல் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே ப்ராசஸை முடிச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு காமர்ஸ் தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ப்ராசஸாக வந்துட்டு செஞ்சுருவோம். ஆனால் முதல் படியை இப்போ எடுத்து வச்சிருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் உங்கள்கிட்ட வந்துட்டு சார் இந்த ஆதர் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஆதர் வச்சிருப்பீங்க இல்லையா? எந்த சப்ஜெக்ட் வேணாலும் இருக்கட்டும். ஸோ அதை நீங்கள் ரெஃபரன்ஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த ஆதரை வந்துட்டு நம்ம எந்த மேஜருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த மேஜரில் அந்த ஆதரை வந்து நம்ம வந்துட்டு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிடுவோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் வளரணும். ஸோ அந்த வளர்ச்சிக்காகத்தான் நம்ம இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. அனைத்து உறவுகளுக்கும் இது பயனுள்ள ஒரு பதிவாக அமையும்ங்கிற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு நல்லது வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.